எங்கும் விஜய் எதிலும் விஜய் அப்படின்ற மாதிரி தான் இப்போ சோஷியல் மீடியாவை திறந்தாலே விஜய் சங்கீதா சங்கீதா விஜய் இப்படியே தான் பேச்சுக்கள் போயிட்டுருக்கு. ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுக்கு விருப்பமான அவங்களுக்கு பிடித்தவர்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு என்னெல்லாம் தெரியுமோ அவங்களுடைய கருத்துக்களை அள்ளி குவிக்கிறாங்க. ஸோ இப்படிப்பட்ட நிலையில் ஒரு சில முக்கியமான பிரமுகர்கள் ஒரு சில முக்கியமான விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அது என்னென்ன சொல்லியிருக்காங்க, யாரெல்லாம் சொல்லியிருக்காங்க, இப்போ விஜய் அவர்கள் என்ன ஒரு முடிவு எடுத்திருக்காரு, இது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தளபதி விஜய் அவர்களுக்கு நிறைய ரசிகர்கள் கூட்டம் அப்படியே எக்கச்சக்கமாக இருக்காங்க. நம்ம எல்லாரும் பார்த்துட்டே தான் இருக்கோம். இந்த ரசிகர்கள் தான் அப்படியே நாளடைவில் தொண்டர்களாகவே மாறிட்டாங்க. இவர் கட்சி ஆரம்பித்த நாள் முதல் இப்போ வரைக்கும் ஒரே பிரச்சனைகள் தான். எந்த பிரச்சனை வந்தாலுமே அசராமல் நின்று அடிக்கிறாரு தளபதி விஜய் அவர்கள். அதை பார்க்க முடியாமல் தான் ஒரு சிலர் செஞ்ச சதி அப்படின்ட்டு சொன்னாலும் இன்னொரு பக்கம் இது முழுக்க முழுக்க அவங்களுடைய தனிப்பட்ட விஷயம். அதனால் இதில் நம்ம யாரும் கருத்துக்கள் சொல்கிறதுக்கான அவசியம் இருக்க போகிறது இல்லை. ஏன் அப்படின்னா, இப்போ நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு ஏதோ டிவோர்ஸ் ஆக போகுது, இல்லை அவங்க பிரிஞ்சிருக்காங்கன்ற பட்சத்தில் நம்ம அவங்களுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணலாம். அதே மாதிரி தான் தளபதி விஜய் அவர்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க அவருக்கு நிறைய பேர் சொல்லிகிட்ருக்காங்க. அதே மாதிரி சங்கீதா அவர்களுக்கும் நிறைய ஆதரவுகள் வருது. இப்போது வி சப்போர்ட் தளபதி விஜய், வி ஸ்டாண்ட் வித் தளபதி விஜய், இப்படிலாம் நிறைய ஹேஷ்டேக் சோஷியல் மீடியாவில் போயிட்டுருக்கு. இதில் சரி தப்புன்னு சொல்கிறதுக்கு நமக்கு எந்த ரைட்ஸுமே இல்லை. ஏன் அப்படின்னா, என்ன நடந்தது, என்ன நடக்கும், இது எல்லாமே அவங்க 2 பேருக்கு தான் தெரியும். இது அவங்க 2 பேரும் உட்காந்து பேசினாங்கன்னா அந்த மனு அவங்க வாபஸ் கூட பண்ணிக்கலாம். இருந்தாலுமே அவங்க கிட்டத்தட்ட 2017 ஆரம்பிச்சது 2021ன்னு குறிப்பிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 2021க்கு அப்புறம் எத்தனையோ வருடங்கள் இருந்திருக்கு. அப்போலாம் மனு கொடுக்காம வெயிட் பண்ணியிருந்து டிசம்பரில், அதாவது 2025லேயும் அவங்க சைன் பண்ணியிருக்காங்க. அப்போலாம் வெளிவராமல் இப்போ 2026 February 24 இந்த கேஸ் வந்திருக்கு. அந்த ஒரு பெட்டிஷன் காப்பி தான் 2026 February 28 நாடு முழுவதும் சோஷியல் மீடியாவில் சும்மா பறந்துட்டு இருந்தது. அதை வச்சு தான் ஒவ்வொருத்தரும் அதில் இருந்த ஒவ்வொரு பாயிண்ட்டாக எடுத்து பேசிகிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேர் ஒரு சிலர் தளபதி விஜய் அவர்களுக்கு அகெயின்ஸ்டாகவும் இருக்கலாம், இல்லைனா அவருக்கு சப்போர்ட்டர்ஸாக கூட இருக்கலாம். ஆனால் இந்த வீடியோவில் நம்ம எது உண்மை அப்படின்றத மட்டும்தான் பார்த்து பேச போகிறோம். நம்ம இவருக்கு தான் சப்போர்ட், இவங்களுக்கு தான் சப்போர்ட், இவங்களுக்கு அகெயின்ஸ்ட் அப்படின்ட்டு யாரை பற்றியும் இதில் குறிப்பிட்டு நம்ம சொல்ல போகிறதும் இல்லை. நம்ம யாருக்குமே இது போல் நின்னது கிடையாது. எந்த பக்கம் கரெக்டான விஷயங்கள் இருக்கோ அதை பட்டு தான் எடுத்து பேசுகிறோம். அப்படி தான் இருக்க போகுது இந்த வீடியோவும். மற்றபடி அது அவங்களுடைய தனிப்பட்ட விஷயம். இதை ஒரு பக்கம் வச்சுட்டு இன்னொரு பக்கம் அரசியல் ரீதியாக பார்க்கும்போது பல கருத்துக்கள் இன்னும் அதிகமாக தான் வந்துட்டுருக்கு. சங்கீதா அவர்கள் ஏன் இப்போ சொன்னாங்க, அதுக்கு பின்னாடி ஏதாவது இருக்குமோ, இல்லை தளபதி விஜய் அவர்கள் எப்போவுமே 2 கட்சி மட்டும்தான், 2 பேருக்கு மட்டும்தான் இங்கே போட்டி அப்படின்னு சொன்னாரே, ஒருவேளை அந்த கட்சி பண்ணியிருப்பாங்களோ அப்படின்ற சந்தேகங்கள்லாம் இருந்தாலும் முக்கியமான பிரமுகர்கள் இப்போ சோஷியல் மீடியாவில் ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அதில் பிஸ்மி அவர்களை பல பேருக்கும் தெரிஞ்சிருக்கோம். அண்ட் அவரை தொடர்ந்து ஒரு சிலவங்களும் இவரை பற்றிலாம் சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் விஜய் அவர்களுக்கு இப்போ இந்த மாதிரி ஒரு நோட்டீஸ் வந்ததாக இருக்கட்டும், இல்லை அந்த நடிகை இப்போ அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க அந்த விஷயமா இருக்கட்டும், ஸோ இது எல்லாமே புதுசான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. இதெல்லாம் ரொம்ப நாளாகவே போயிட்டே தான் இருக்குது. விஜய்க்கும் சங்கீதாக்கும் சண்டை, அவங்க 2 பேரும் விவாகரத்து, அவங்க 2 பேரும் பிரிஞ்சு தான் வாழ்கிறாங்க, இப்படியெல்லாம் நம்ம ரொம்ப வருஷமாகவே கேட்டுட்டு தான் இருக்கும். ஆனால் அது எல்லாமே நிரூபிக்கிற வகையில், உண்மைன்னு சொல்கிற வகையில் தான் இந்த மனு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த குறிப்பிட்ட நடிகையான த்ரிஷா, அந்த த்ரிஷா அவர்களுக்கும் இவருக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குப்பா, அதனால தான் சங்கீதா டிவோர்ஸ் கொடுத்தாங்க இப்படின்ற கதை ரொம்ப நாளாகவே போயிட்டுருக்கு. அதனால் இது மக்களுக்கு புதுசு கிடையாது. அதே மாதிரி இதில் ஒரு தரப்பினர் மட்டும்தான் இப்போது மனு விட்டுருக்காங்க. இன்னொரு பக்கம் விஜய் இருக்கார். அவர் சைடில் இருந்து எதுவுமே இன்னும் மூச்சும் விடலை. அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம யாரும் எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. ஸோ இன்னொரு பிரமுகர் என்ன சொல்லியிருக்காருன்னா, விஜய் அவர்களுக்கு விருப்பமே கிடையாதான். ஸோ கண்டிப்பாக இவர் டிவோர்ஸ் கொடுக்கவே மாட்டார். அவர் மனைவி கூட சேர்ந்து வாழணும் தான் நினைப்பாரு. நான் அவர்கிட்ட பேசிட்டேன் அப்படின்ட்டு அந்த நபரும் சொல்லியிருக்காரு. குறிப்பாக இதில் இன்னும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இவ்வளோ பெரிய செலிப்ரிட்டி இவ்வளோ சின்ன ஒரு விஷயத்தை, அதாவது டிவோர்ஸ் அப்படின்றது அவங்கள பொறுத்த வரைக்கும் இது சின்ன விஷயந்தான். ஏன்னா திரையுலக பிரபலங்களுக்கு மத்தியில் விவாகரத்து அப்படின்றது சிம்பிளாக போயிடுச்சு.
இப்போ நம்ம நிறைய ஃபேவரட்டான கப்பல்ஸ் எடுத்துக்கலாம். ஜிவிபி சைந்தவி, அதுக்கப்புறம் தனுஷ் ஐஸ்வர்யா, ஜெயம் ரவி ஆர்த்தி, ஏஆர் ரஹ்மான் அவருடைய மனைவி, இப்படி அடுக்கடுக்காக சொல்லிகிட்டே போகலாம். இவங்களாம் கிட்டத்தட்ட பல வருடமாகவே சேர்ந்து வாழ்ந்து பேரம்பேத்தி எடுக்கிற அளவுக்கு அவங்க இருந்த நிலையில தான் இவங்களுடைய டிவோர்ஸ் செய்தி பல பேரையுமே அதிர்ச்சி ஆக்குச்சு. அப்படி இருக்கும்போது இவங்களோட இந்த நியூஸும் ரசிகர்கள் அதிகமாக இருக்கிறதுனால இன்னும் அது பெருசாக இருக்குது. ஏன் அண்ணா அண்ணி இப்படி பண்ணாங்க அப்படின்ற ஒரு ஒரு பாசத்தில், ஒரு ஆதங்கத்தில் கேட்டுட்ருக்காங்க. அது அவங்களுடைய ஒரு எப்படி சொல்லலாம்னா ஒரு ஆதங்கம், நம்ம அண்ணன் ஏன் இப்படி பண்ணிட்டாரு அப்படின்ட்டு அந்த ஒரு இதில் பாசத்தில் கேட்டுக்கிறாங்க. நிறைய விமர்சனங்களையும் நிறைய கமெண்ட்ஸையும் நம்ம பார்க்க முடியுது. அதெல்லாம் தாண்டி அரசியல் ரீதியாக சவுக்கு சங்கர் அவர்கள் பல மாதங்களுக்கு முன்னாடியே இதை பற்றி பேசிட்டார். ஒரு குறிப்பிட்ட கட்சி இப்போது அவருக்கு எதிர்கட்சியாக இருக்க, அதாவது தளபதி விஜய் அவர்களுக்கு எதிரியாக நினைக்கப்படுற அந்த கட்சியிலேருந்து முக்கியமான பெரும்புள்ளியோடைய சகோதரி தான் இவங்களை கைட் பண்ணுறாங்க. அந்த கைடன்ஸ் தான் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய அடியாக இருக்க போது. அந்த அடி அரசியல் களத்தில், அதாவது விஜய் அவர்களுடைய அரசியல் களத்தை பாதிக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை அப்படின்றது இப்போ பிஸ்மி அவர்கள் சொல்லியிருக்காரு. சவுக்கு சங்கர் அவர்கள் ஆரம்பித்து இப்போ பிஸ்மி அவர்கள் அதை திரும்ப ரீகேப் தான் பண்ணியிருக்காரு. ஏன் அப்படின்னா இதெல்லாமே நமக்கு பரிச்சயமான விஷயங்கள் தான். அதனால இது அரசியல் ரீதியாக ஒன்றுமே பிரச்சனை ஆகாது. மக்களுக்கு இன்னும் விஜய் அவர்களுக்கு சப்போர்ட் தான் அதிகமாகும். சங்கீதா செஞ்சதில் ஒரு பக்கம் அந்த குறிப்பிட்ட கட்சியினர் இல்லை, இது மூலிமா விஜய் கோர்ட்டு கேஸுன்னு அலைவார், அவருக்கு டைம் இருக்கார் பிரச்சாரம் பண்ணுறதுக்கெலாம், அதனால் கட்சியில் பணிகள்லாம் அப்படி இப்படி பாதிலே நின்றுடும், அவர் அதை பற்றி யோசிக்க மாட்டார், அவர் தேர்தலில் தோக்கணும், இப்படியெல்லாம் அவங்க திட்டம் போட்டு சங்கீதா அவர்களை தூண்டி விட்டுருப்பாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தாலும், சங்கீதா அவர்கள் செஞ்ச ஒரு விஷயத்தினால எங்கள் அண்ணன் மேலே எந்த ஒரு தப்பும் இருந்திருக்காது. இது ஒரே ஒரு சைடு மட்டும்தான் வெளியாயிருக்கு. அதுவும் அவங்களா பண்ணியிருக்க மாட்டாங்க, அதாவது எங்கள் அண்ணியாக பண்ணியிருக்க மாட்டாங்க. இது இப்படி தான் நடந்திருக்கும்ன்ட்டு மக்கள் இப்போ வரைக்கும் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு சொல்லப்பட்டு வருது. ஏன்னா இந்த கரூர் இஷ்யூ அக்டோபர் 27, ஏன்னா இந்த 27க்கும் விஜய்க்கும் ஏதோ தொடர்பு இருக்குது போல இருக்குது. அதனால தான் என்னவோ செப்டம்பர் 27 கரூர் இஷ்யூ நடந்தது. அக்டோபர் 27 இந்த விக்டிம்ஸ் எல்லாம் மீட் பண்ணாங்க. நவம்பர் 27 செங்கோட்டையன் அவர்கள் அந்த கட்சியில் இணைஞ்சார். டிசம்பர் 27 ஜனநாயகம் ஆடியோ லஞ்ச். ஜனவரி 27 ஜனநாயகம் அந்த கேஸ் விசாரணைக்கு வந்தது. பிப்ரவரி 27 டிவோர்ஸ் கேஸ். இப்போ மார்ச் 20ஆம் தேதிக்கு மேலே கோர்ட்டில் மீட் பண்ணணும் இப்படிலாம் சொல்லியிருக்காங்க. ஒருத்தங்களை கண்டிப்பாக இந்த இதுவில் வீழ்த்தணும் அப்படின்னு நினச்சிட்டாங்கன்னா என்ன வேணாலும் பண்ணுவாங்கன்றதுக்கு ஒரு உதாரணம் தான் தளபதி விஜய் அவர்களுடைய இந்த விஷயங்கள்லாம். அவர் மேலே வராரு, அவருக்கு மக்கள் சப்போர்ட் அதிகமாக இருக்குதுன்னு தெரிஞ்சு தான் இந்த மாதிரி அட்டாக் பண்ணலான்ற ஒரு காரியத்தில் இறங்கியிருப்பாங்க போல இருக்குது. எவ்வளோ அடித்தாலும் தாங்குறான்ப்பா, இவனை எப்படி தான் அடிக்கிறது, எமோஷ்னலாக தாக்கலாமா அப்படின்னு தான் நினச்சிருப்பாங்க போல இருக்குன்ட்டு பல பேரும் பல விஷயங்களை சொல்லிகிட்டு இருக்காங்க. அதில் நம்ம சிந்திக்க வேண்டிய விஷயமும் இருக்குது. விஜயகாந்த் அவர்கள் இறந்ததுக்கப்புறம் அவருடைய அந்த சடலத்தை தூக்கிட்டு போகும்போது ஊரே அழுதுச்சு. அவர் பின்னாடி அவ்வளோ கூட்டம். உண்மையால் இவர் இவ்வளோ பண்ணியிருக்காரா, இவ்வளோ நடந்திருக்கான்ட்டு டிவியை பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது. அந்த அளவுக்கு சில விஷயங்கள் அவர் உயிரோடு இருக்கும் போதும் கட்சியில் இருக்கும் போதும் பெரிய அளவில் ஃபேமஸாக ஆக விடாமல் தடுக்கிறதுக்காக குடிச்சிட்டு மேடையில் பேசுகிறாரு, அவருக்கு என்ன, அவர் ஒரு குடிகாரர், உளருவார், இப்படி அவர் மேலே நிறைய அலிகேஷன்ஸ்லாம் வச்சு அவர் இப்போ இல்லாமலே போயிட்டார். அப்படி இருக்கும்போது தளபதி விஜய் அவர்களையும் அப்படி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதோடைய ஒரு அங்கமாக தான் இப்போ இந்த கட்சி, அதாவது எலெக்ஷன் நேரத்தில் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்குன்ட்டு ஒரு முக்கியமான பிரமுகர்கள்லாம் இதை வெளியே சொல்லிகிட்டு இருக்காங்க. உண்மையாலே மக்கள் இதெல்லாம் சிந்திக்க வேண்டிய விஷயம். டிவோர்ஸ், இந்த கோர்ட்டில் கேஸ் நடக்கிறதா இருக்கட்டும், இல்லை படத்துக்கு கேஸ் நடக்கிறதா இருக்கட்டும், அப்படி இல்லைனா நடிகையோட சில தவறான உறவு, இப்படி சொல்கிற விஷயங்களாக இருக்கட்டும், இது எல்லாமே சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கு சாதாரணமான விஷயமாக தான் இப்போ பார்க்கப்படுது. அதை மெயினாக கொண்டு இப்போ அரசியல் களத்துலேயும் இப்போ நடக்க போகிற இந்த எலெக்ஷன்லேயும் முன் வச்சாங்கன்னா அது மக்கள் எப்படி பார்க்கணும், எப்படி சிந்திக்கணுன்றது மக்கள்கிட்ட தான் இருக்குது. இது முழுக்க முழுக்க மக்களுடைய பார்வையில், அரசியல் பார்வையில் தான் பார்க்கணும். அவங்களுடைய பர்சனலை அவங்க அதை பார்த்துப்பாங்க. அதில் போய் கருத்துக்களை சொல்கிறத விட்டுட்டு அரசியல் ரீதியாகவும் அவருக்கு என்னெல்லாம் செய்ய முடியும், அவரை இந்த அளவுக்கு மன உளைச்சல் ஆக்கிறதுக்கான காரணம் என்ன, ஏன்னா ஒரு மன உளைச்சல் ஆகிடுச்சுன்னா எவ்வளோ தான் ஒரு மனுஷன் தாங்க முடியும். ஆனால் அது எல்லாத்தையும் தாங்கி இப்போ வரைக்கும் சைலண்ட்டாக தான் இவர் இருக்கார். கண்டிப்பாக இதுக்கான
ஒரு பதிலை சொல்லுவார். உடனே நீங்கள் வந்து ஒரு சிலர்லாம் இப்போ இந்த வீடியோ பார்க்கும்போதே சொல்லுவீங்க, அப்போது நீ ஒரு பெண் தானே, அந்த பெண்ணுக்கு நடந்த கொடுமைகள்லாம் வந்து உனக்கு நடந்தால் தெரியும், இப்படிலாம் வந்து கமெண்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப தவறான விஷயம். ஸோ இந்த இடத்துல சங்கீதா அவர்கள் செஞ்ச தவறு நம்ம சொல்லலை, இது அவங்க 2 பேருடைய பர்சனல். இதை மட்டுமே வச்சு அவங்களுடைய அரசியலை வந்து பாதிக்கும், அந்த மக்கள் வந்து விஜய் அவர்களை தவறாக நினைப்பாங்க, யார் யாரோ என்னென்னவோ வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுகிறதுலாம் ரொம்ப தவறான விஷயம். ஸோ அது அவங்க 2 பேரும் டீல் பண்ணிப்பாங்க. அதை விட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் பற்றியும் நம்ம சிந்திச்சு பார்த்தோன்னா கண்டிப்பாக இதுக்கான ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த இடத்துல இந்த டிவோர்ஸ் இஷ்யூவை பற்றி இந்த ஒரு வீடியோவில் விஜய் அவர்கள் செஞ்சது சரி தவறு, சங்கீதா அவர்கள் செஞ்சது சரி தவறு, அவங்க 2 பேரும் ஒன்றா இருந்திருக்கணும், இது மாதிரி வெளியே சொல்லியிருக்கக்கூடாது, இந்த மாதிரிலாம் நம்ம எதுவுமே வந்து பார்க்கலை, சொல்லலை. முழுக்க முழுக்க அரசியல் ரீதியாக மட்டும்தான் இந்த ஒரு வீடியோ பார்க்கப்படுது அண்ட் மக்களுடைய பார்வையில் இருந்து தான் பார்க்கப்படுது. ஸோ நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க, உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா உடனே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.